மூன்றாவது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. இப்பதான் சாப்டருக்குள்ள வந்துக்கிறீங்க. குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருந்துரு, சமுதாயத்துக்கு பிரயோஜனமா இருந்துரு. மூணாவது தேவ ஊழியத்துக்கு பிரயோஜனமாயிரு. ஆமென். இந்த மார்க்கு ஆரம்பத்தில் பவுல் கூட ஓடலாம். முதல் பிரயாணத்தில் சில பிரச்சனைகள், போராட்டங்கள், கருத்து வேறுபாடு இருக்கும்போது பவுல் விட்டு போயிட்டார். இவன் தேவையில்லை நம்மளுக்கு, அப்படியே விட்டு வந்துடு அப்படின்னு. அதே பவுல் தான் திருப்பி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், மார்க்கை வர சொல்ல அவன் தான் பிரயோஜனமானவன். ஆமென். மார்க்கை வர சொல்ல அவன் தான் பிரயோஜனமானவன். தேவ ஊழியத்துக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு ஒரு பெரிய ப்ரையாரிட்டி, ஒரு கடவுள் நமக்கு கொடுத்த ஊழியத்தை ஒரு மனுஷன் செய்யறான்றது பெரிய விஷயம். ஆமென். வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டு இந்த உலகத்தில் வந்து செஞ்சு விட்டுட்டு போன ஊழியத்தை நீங்க நம்ம என்ன பண்றோம்? செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். சபைக்கு, ஊழியத்துக்கு நீங்கள் பிரயோஜனம் உள்ளவனா இருக்க வேண்டும். ஆமென். தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்க வேண்டும். சபை யாருக்கு வேலை செய்யுது? சரிதான். விடிய விடிய கதை கட்டி சேதிக்கிறாம செத்து பண்ற கதையாகிறீங்க. தேவராஜன் ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ சபைன்னு சொன்ன விஷயம் தப்பா எடுத்துக்கிறாங்க. சபைனா பாசு சபையை பற்றியே பேசுறா, சபை தான் பெருசா, அவருக்கு தேவராஜ்யம் பெருசா இல்லைன்னு. சபை யாருக்கு வேலை செய்யுது? தேவராஜ்யம் தான் சபை வேலை செய்யுது. ஆமென். சபையை கத்தர் கொடுத்த நோக்கம் என்ன? தேவராஜ்யத்தை கட்டணும். தேவராஜ்யத்துக்கு அடிப்படையே சபையில தான் கத்தர் உண்டாக்கி தரார். ஆமென். யாருன்னா அழைப்பு பெற்ற அண்ணா இருக்கீங்களா உள்ள? இவாஞ்சலிஸ்டா? அடுத்த வாரத்துல இருந்து வராதிங்க. இவாஞ்சலிஸ்ட் சபைக்குள்ள வந்தா சபைக்கு பிரச்சனை. இவாஞ்சலிஸ்ட் யாருன்னா அழைப்பு இருக்குதா? இங்க யாருன்னா உட்காந்துருக்கீங்களா? தயவு செஞ்சு அடுத்த வாரம் சபைக்கு வராதிங்க. இவாஞ்சலிஸ்ட் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? சுவிசேஷ அழைப்பு பெற்ற யாரா இருந்தாலும் சபைக்கு விசுவாசியா இருக்கக்கூடாது. நீ வெளியே போயிடணும். நீ வெளியே போய் ஊர் ஊரா கத்தரை பத்தி சொல்லணுமே தவிர சபைக்குள்ள உட்காரக்கூடாது. நீ உள்ள உட்காந்தா சபைக்கு பிரச்சனை. ஏன்னா சபை அந்த நியமம் வேற, சுவிசேஷ நியமம் வேற. சுவிசேஷ நியமத்தெல்லாம் போச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சபைக்குள்ள அப்படி பண்ண முடியாது. சபை வேற நியமம். அதை கட்டி காப்பாற்றி கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். அப்படி யாருன்னா அழைப்பு இருந்தா இன்னைக்கே மனம் திரும்பி சபையை விட்டு போய் ஊழியத்துக்கு போயிடுங்க. இவாஞ்சலிஸ்ட் சபைக்குள்ள வச்சா மண்டை தாழ்ச்சிடும். ஆமென். அப்படி என்ன இருக்கீங்களா? இன்னைக்கே சொல்லுங்க, இந்த ஆளையும் பேச பண்ணி அனுப்பிடுறேன். ஆண்டவரே உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சபை செய்யும். இருக்கீங்களா? அப்போ கப்புச்சிப்புன்னு சபையில் இருக்கிற ஊழியத்தில் கீழ்ப்படுந்து நடங்க. உங்கள் ஊழியத்துக்கு இஷ்டத்துக்கு ஓடாதீங்க சபையில இருந்து. ஆமென். ஓடிக்கிட்டு தான் இருக்குது. 2-3 மாதம் ஹோல்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மொத்தமாக சபையை விட்டு எடுத்துருவோம். சபைக்கு கீழ்ப்படியாமல் சபைக்குள்ள வந்து உட்காரக்கூடாது. சபை கிட்ட உட்பட்டு தான் ஊழியம். நாங்கள் திருப்பி சொல்லிட்டோம், சபைக்கு உட்பட்டு தான் ஊழியம். சபைக்கு உட்படாமல் நிறைய பேர் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இங்கே. அது தவறான காரியம். உங்களுக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், வருஷபுஸ்லேயே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தனியாக போய் ஊழியம் செய்யுங்க. சபைக்குள்ளேருந்து நீங்கள் ஊழியம் செய்கிறது அது சபைக்கு உட்பட்டு தான் செய்யணும். உங்களுக்கு ஒரு ஆசாரியர் இருக்கிறான், உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறான், அவனுக்கு கீழ்ப்பட்டு நடக்கணும். 3-4 வருஷமாக ஊழியம் நடக்குது, எந்த ரிப்போர்ட்டும் இங்கே வரல. அப்புறம் அது பேர் சபைக்கு உட்பட்ட ஊழியமா, இவாஞ்சலிஸ்ட் ஊழியமா? அப்போ நீ சபையை விட்டு வெளியே போயிருக்கணும் நேரத்துக்கு. ஏன் சபைக்குள்ள இருக்கிற? சபைனா என்னன்னு தெரியாம சபைக்குள்ள உட்காந்துருக்கிறீங்களே, உங்களெல்லாம் எப்படி திருத்துறது சொல்லுங்க? உங்களுக்குலாம் ஊழியனா என்னன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஊழியம் செஞ்சிடலாம், சித்தத்துக்கு மேலே நடத்தணுமே. இஷ்டத்துக்கு என்ன ஊழியம் வேணா செய்யலாம், நீ செய். ஆனால் சித்தம் இப்படி தான் போகும். உன் சித்தத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும் தேவ சமூகத்தில். ஊழியம் எப்படி நான் செஞ்சா, நான் உனக்கு கொடுத்தாலும் ஊழியம் செய்யலாம், கொடுக்காமலே ஊழியம் செய்யலாம். ஆனால் தேவ சித்தம் இப்படி தான் போகும். தேவ சித்தத்துக்கு உட்பட்டு தான் கர்த்தர் சபையை கொடுத்துருக்கிறான். அப்போ சபைக்கு நீங்கள் பிரயோஜனமா இல்லை அப்படின்னா உங்களுக்கு கர்த்தர் உள்ள வச்சதுக்கே என்ன இல்லை. ஆமென். சபைக்குள்ள இந்த ஊழியத்தை நீ எப்படி இருக்கணும்? உள்ள இருக்கிறவன் சபைக்குள்ள இருக்க ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். வெளியே ஊழியனா நீ தாராளமா போயிடுங்க, வெளியே தாராளமா வெளியே போ. நான் தான் சொல்றேனே, உனக்கு என்ன உதவி வேணா சபை செய்யும்.
உள்ள உட்காந்துட்டு ஊழியத்தை என்ன பண்ணாதீங்க, ரொம்ப இடல் பண்றீங்க. இடல் பண்றவனுக்கு ஐயோன்னு சொல்லுது வசனம். பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனா மனம் திரும்பின பாடு கிடையாது. மனம் திரும்பலாலும் மனம் திரும்பி உள்ள எல்லாம் உனக்கு தான் பிரச்சனை, எனக்கு பிரச்சனை கிடையாது. இடர்கள் வர 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 இடர்கள் வருது, நல்லதுதான் சபைக்கு. ஆனா கொண்டு வராரு பார், அவனுக்கு தான் ஐயோன்னு வசனம் சொல்லுது. எத்தனை நாள் இடர்ல கொண்டு வருவீங்க? எத்தனை நாள் இடர்ல கொண்டு வருவீங்க? ஒரு நாள் கர்த்தர் தன் கிரியை வெளிப்படுத்துவார். அப்ப எல்லாம் டமால் டிமெல்னு வெடியும். அப்ப என்ன பண்ணுவீங்க? சபை நடத்துறதுனா உங்களுக்கு சாதாரணமா போச்சு. இன்னைக்கு 4 பெர்க்மாஸ் பாட்டு தெரிஞ்சு 2 பிரசங்கம் தெரிஞ்சா பிரசங்கம் இல்லையா? ஒரு கொட்டு வச்சா சபை, அப்படிதானே? அல்லேலூயா. முதல்ல பாதி முடி கொட்டி போச்சு பாத்தீங்களா? அப்பதான் யோசிச்சேன், ஏன் பாஸ்டர்லாம் சொட்ட விடுது சீக்கிரம்? நம்ம வம்சத்துல சீக்கிரம் விழுந்துடும் வேற, இதுல இந்த ஊழியம் வேற இல்லையா? பிரியமானவர்களே, சபை நியமம் என்னன்னு தெரியாம ஓடாதீங்க. சபைக்கு பிரயோஜனம் உள்ளவனா இரு. ஆமென். சபைக்குள்ள இருக்கிற நாம் ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும். ஒரு ஊழியம் செய்யணுமா, வந்து நீங்க முன்னாடி படி செய்யணும். ஒரு ஊழியத்தை ஒரு நடத்தணுமா, முன்னாடி என்ன செய்யணும். சபைக்கு கொடுக்கணுமா, சபைக்கு பிரயோஜனமா இருந்து கொடுக்கணும். சபையை தாங்கணும். சபைக்குள்ள நீங்கள் ஆதரவா இருக்கணும். சபைக்கு சபை மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. சபைக்குள்ள இருந்து தாங்க ஊழியம் செய்யணும், அதான் நல்லது. அதான் திருப்பி சொல்லிட்டேன், உங்களுக்கு அழைப்பு இருக்கா, நான் செஞ்சு சபையை விட்டு வெளியே போய் ஊழியம் செய்யுங்க. இந்த சபை உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கும். ஆமென். சபை உத்தரவாதம் எல்லாம் தாராளமாக போய் ஊழியம் செய்யலாம். யார் வேணா ஊழியம் செய்யலாம். ஊழியத்துக்கு தடுப்பே கிடையாது. உலகத்தில் எல்லாருமே அழைக்கப்பட்டீங்க, எல்லாருமே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷ கடமை எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் ஏன் சபைக்குள்ள இருக்கிறோம்? ஏன் நம்ம சபைக்குள்ள இருக்கணும்? உங்ககிட்ட திட்டு வாங்கிறதுக்கு பாஸ்டர்ன்றீங்களா? ஏன் சபைக்குள்ள இருக்கணும்? தேவ வார்த்தை கூட நீ கிடைச்சது எல்லாருக்குமே, அது கூட ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்துட்றாரு. நான் தெரில, இத்தனை வருஷமா நானும் விசுவாசியா இருக்கிறேன். வர பிரசங்கத்தை ஒருத்தருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்குறாருன்னா அது ரொம்ப டவுட்டா இருக்குது. எப்படி அது வெளிப்படும்? எதுக்கு நீங்க வந்தீங்க? நீங்க வார்த்தை கேட்க தானே வந்தீங்க. இந்த வார்த்தையை ஒன்று முன்னாடியே கொடுத்துட்டா நீ எதுக்கு சபைக்கு வரணும்? இங்க வரப்போற வார்த்தையை ஒன்று முன்னாடியே கொடுத்துட்டா நீ எதுக்கு சபைக்கு வர போற? ஏன் வரணும் நீ சபைக்கு? எதுக்கு சபைக்கு வந்தோம்? வார்த்தையை கேட்க. இந்த வார்த்தை நானும் ரொம்ப நாளா, நானும் ஒரு 6 வருஷமா விசுவாசியா இருந்தேன், ஒரு 13 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன். நம்ம ஜெபிச்சுட்ட வார்த்தை வெளிப்படும். ஆனா வரப்போற பிரசங்கத்தை உனக்கு அப்படியே எப்படி வெளிப்படும்? இது ஆவி சரியில்லையே. இது இத்தனை வருஷமா நானும் ஊழியக்காரெல்லாம் கேட்குது, எப்படி பாஸ்டர் இது எப்படி, ஏதாவது உதாரணம் இருக்குதா, என்ன சொல்லிக் கொடுங்க. நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்ட்டார் ஒரே வார்த்தையா. நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டாப்புல. பிரியமானவர்களே, ரொம்ப ரொம்ப பரிசுத்தமா நடக்கும். அப்படிப்பட்ட ஆள் இங்க இருக்கிறத பரலோகத்துக்கு போறது நல்லது. ஆமென். ஏன்னா இங்க இருக்கிறத அப்படியே வெளிப்படுத்தி கொடுக்கறது எப்படின்னு ஒன்றும் புரியல, அது ஒன்றும் விளங்க மாட்டேது நம்மளுக்கு. சபைக்கு பிரயோஜனமா இருக்கதா உன்னை உள்ள வச்சிருக்கிறாரு. ஆமென். சபைக்குள்ள உன்னை பிரயோஜனமா இருக்கதா வச்சிருக்காரு தேவ பிள்ளையே. சபைக்கு கொடுங்க. உன் காணிக்கை தசம பாகத்தை சபைக்கு கூட. 10ல் ஒரு பங்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு கொடு, நீ குறைஞ்சு போயிட மாட்டேன். ஆமென். 10ல் 1 ஆண்டவர் ஊழியத்துக்கு கொடு. சபை உன் நிமித்தம் தான் கட்டப்படும். நான் திருப்பி சொல்றேன், சபை யாரையும் கட்ட முடியாது. சபை இங்க இருக்கிற பிள்ளைகளை வச்சு தான் கர்த்தர் கட்டுவார். ஆமென். அல்லேலூயா. சபைக்கு பிரயோஜனமாய், சபைக்கு ஆசீர்வாதமாய், சபை கட்டுவதற்கு நீங்கள் பிரயோஜனமுள்ள தேவஜனமாய் சபைக்குள்ள இருக்கணும். ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருங்க. எப்பவுமே சொல்ல, சபைக்குள்ள நான் இருந்தா நான் சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். சபை கிட்ட இருந்து என்ன வருதுன்றது செகண்டரி. சபை கொடுக்குதா ரெண்டாவது பட்சம். ஆமென். நமக்கு ஏதோ ஸ்தாபனத்துல இருந்து லட்சமா கொட்டி கொடுக்கல. விசுவாச வாழ்க்கை தான். நீங்க கொடுங்க, நானும் தசமா கொடுக்கணும், நானும் சந்தா கொடுக்கணும், நானும் மிஷன்ஸ் கொடுக்கணும், நானும் எல்லாத்தையும் கொடுக்கணும். அல்லேலூயா. அதான் ஸ்தாபனத்தை சொல்லுவாங்க, ஆரம்பத்தில் ஊழிய பாதையில சொல்லிட்டாங்க, ஸ்தாபனம் கொடுக்க நீ வந்தீனா வராத. ஸ்தாபனத்துக்கு 50 இப்போ கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப சபை தேவனுக்கு நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை உண்டாக்குது. எங்கிருந்து தான் நாம ரட்சிக்கப்படுறோம், எங்கிருந்து தான் தேவ வார்த்தை நமக்கு வருது, எங்கிருந்து தான் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார், எங்கிருந்து தான் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்ம வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் எந்த வேலையை விட்டு நம்ம உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப சபைக்கு நீங்க எப்படி இருக்கணும்? பிரயோஜனமாய், ஊழியத்துக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் பிரயோஜனம் உள்ள தேவ பிள்ளைகளா இருக்கணும். ஆமென்.
சபைக்குள்ள ஒரு பாஸ்டர் ஒரு ஒரு விசுவாசி வரல, 2 வாரம் போய் கேட்டாராம், ஏமா சபைக்கு வரமாட்டுற, என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற, சபைக்கு தானே வந்துட்டு இருந்தேன். போங்க பாஸ்டர், சபைக்கு வரவே பிடிக்கல. என்னதாம்மா பிரச்சனை, எல்லாம் வந்தா ஒருத்தரை பற்றி பேசியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே வந்தால் ஒருத்தர் கோல் முடிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே வந்து ஒன்று ஃபோனை நோண்டுது, இங்கே வந்து ஒன்று கும்பலாக பேசினுக்கிறது, நான் எது சபைக்கு வரணும். பாஸ்டர் ஒரே போராட்டம், என்ன ஆண்டவரே. அப்போ அந்த பாஸ்டர் ரொம்ப, அந்த ஒரே ஒரு வாரம் வா, இந்த ஒரே ஒரு வாரம் மட்டும் சபைக்கு வா, எந்த வாரம், ஒரே ஒரு மாட்டம் வந்துரு. ஆண்டவர் எப்படியோ வர வச்சிட்டார். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், ஒரு கிளாஸில் தண்ணியை கொடுத்தார், இந்தா தண்ணி எடுத்துக்கோ, சபை ஃபுல்லாக நீ சுற்றிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு நீ போயிடு, இது மாதிரி சபைக்கு வராத அப்படின்ட்டாப்புல. அப்போ அந்த அம்மா சுற்றி எடுத்து வந்து கையில் கொடுத்துச்சு. என்னம்மா தண்ணி அப்படியே இருக்குது, சொட்டவே இல்லை. ஆமாம் பாஸ்டர், என் கவனம் தண்ணியிலே தான் இருந்தது. அதே தான், சபைக்கு வந்தால் உங்கள் கவனம் ஏசுக்கிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருக்கிற அக்காவை பார்க்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற அண்ணாவை பார்க்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற எந்த வாலி பசங்களையும் பார்க்காதீங்க. ஆமே, அந்த யாரை தான் பார்க்கணும், சபைக்கு வந்தா இயேசுவை மட்டும் பார்க்கவா. பக்கத்துல அக்காவை பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஆயிடுவேன். பக்கத்துல பார்க்க வெள்ளன்னு சொல்லுமா, அழகா தான் இருக்கும் அக்கா, அண்ணன் கூட அழகா தான் இருப்பேன், நான் பாஸ்போர்ட் வெள்ளை சட்டி அழகா இருக்கார்ல. ஆமா, இது மட்டும் ஒத்துக்க மாட்டீங்க, நீங்க அழகானா ஒத்துப்பீங்க. தம்பி கூட அழகா இருக்கிறாப்புல, மஞ்சள் கலர் சட்டை போட்டு பல பல பலன்னு. அப்போ சபையில இதெல்லாம் நடக்கதான் செய்யும். நீங்க எதுக்கு சபைக்கு வரீங்க, ஆண்டவரை பார்க்கணும். ஆமென். எப்பவுமே சபை ஒரு பட்டறை, சபையில 100% பரிசுத்தவான் இருக்க மாட்டான், பிரச்சனை பண்றவன் இருப்பான், போராட்டம் பண்றவன் இருப்பான், கோல்மால் பண்றவன் இருப்பான், போட்டு கொடுக்குறவன் இருப்பான். ஆமென். எல்லாரும் சபையில இருக்கும். நீ இயேசுவை மட்டும் பார்த்துடணும், எந்த பக்கமும் பார்க்க கூடாது. பார்த்தா நீ விழுந்துருவே. நீ சபைக்குள்ள அதிக பேர் விழுந்த காரணம் என்ன, அடுத்தவங்களை பார்த்து தான். இது நம்ம எப்படி பண்ணுது சபைக்குள்ள, அது அப்படிதான் பண்ணும், அதுக்கு அவ்வளவுதான் அறிவு, அவ்வளவுதான் ஞானம், அவ்வளவுதான் அது ஆவி இருக்குது. நீ ஒழுங்காயிரு. ஆமென். நீ ஒழுங்கா இருக்கணும் சபைக்குள்ள. அதுக்குத்தான் சபைக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அடுத்தவனை வேவு பார்க்க வைக்கல, அடுத்தவனை குறை கண்டுபிடிக்க வைக்கல, அடுத்தவனுடைய குடும்பத்துக்குள்ள இன்டர்ஃபியர் பண்ண வைக்கல. உன் குடும்பத்தை மட்டும் நீ பார்த்துக்கணும், அடுத்த குடும்பத்துக்குள்ள உன்னை நியாயாதிபதியா அவன் யாரும் வைக்கல. ஆமென் இல்லையா. உங்க குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கணும், அடுத்த குடும்பத்தில் நியாயாதிபதி பண்ற வேலை உனக்கு வேண்டாம். அதுக்கு நியாயாதிபதி இருக்கிறார், அவர் பார்த்துப்பார். அவங்களுக்கும் ஞான அறிவெல்லாம் இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க. உங்க குடும்பத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருப்பாராக. சபைக்கு, ஊழியத்துக்கு, தேவ ராஜ்யத்தில் எப்படி இருக்கணும், பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும். ஆமென். பிரயோஜனத்தை சபையில எதிர்பார்த்து வரக்கூடாது. நான் சபைக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஆமென். நான் ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும். அல்லேலூயா. அதுக்குத்தான் உன்னை சபையில வச்சது எதுக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு நீ பிரயோஜனமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அதுக்குத்தான் உங்களை என்ன கர்த்தர் சபையில வைத்தார். ஆமென். சாதாரணமா இல்லை. பாஸ்டர் சுந்தரமையாட்ட ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரர் இருந்தார். ரெண்டு ஊழியத்தை கையில் கொடுத்தாங்க. அப்போ ஒரு மோட்டார் பைக் வாங்கி கொடுத்து 2 ஊழியத்தையும் போய் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். ரொம்ப நாள் பைக்கில் போவோம், அவருக்கு பேக் போன் ஒரு மாதிரி பெண்ட் ஆகிடுச்சு. அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து மருத்துவமனைலாம் பார்த்து அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்துட்டு அவங்க ஒய்ஃப் சர்ச்சுக்கு வராங்க. பாஸ்டரை பார்த்து என்ன பண்ணலாம், ஏதாவது நம்ம மாற்ற சொல்லி கேட்கலாம் அப்படின்னு வரும்போது பாஸ்டர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க. பாஸ்டர் வெளியே வந்து, எப்பா ஊழியத்தை நல்லா செய் அப்படின்ட்டு போயிட்டார். இந்த மனுஷன் முன்னாடி எல்லாம் வளைஞ்சு போய் உட்காந்துக்கிறாரு. ஏதாவது பாஸ்டர் ஆஃபீஸ்லேயே ஒரு ஊழியம் கேட்கலான்னு வந்தா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மனுஷன் ஒரே வேதனை, தேவனு கூட என் வேதனை புரியலையா, தேவனு கூட என் கஷ்டம் புரியலையா. அப்போ அந்த அம்மா சொன்னாரா, எப்பா அவர் சொல்லிட்டாரா அப்போ அப்படின்னு போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னும் ஒரு மாதம் ஊழிய போச்சு. ஒரு நாள் ஜெபத்தில் திடீர்னு ஒரு மகிமை மேலேருந்து இறங்குச்சு. அந்த முத்துக்கு தண்டில் ஒரு வல்லம் இறங்குச்சு. அதோட அவன் சரியாயிட்டார். ஆமென். அப்போ ஏன் தேவையில்லாம எதை எப்போ செய்யணுமோ அதை அப்பப்போ செஞ்சால் நல்லது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஏன் உங்களை நாங்கள் சரியான இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறோன்னா, வரப்போகிற காரியம் எங்களுக்கு தெரியும், என்ன நடக்கும். இந்த விசுவாசத்தை பேசுறது எனக்கு தெரியும், அந்த விசுவாசம் எப்படி பேசினா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆடுற மாட்டை பாடுற மாட்டை. ஆமாம், அவங்ககிட்ட எப்படி பேசினா அது அவருடைய பாவத்தை மனம் திரும்பி எங்களுக்கு தெரியும். ஆமென். அந்த குடும்பத்தில் போய் எப்படி பேசினா அந்த குடும்பத்திலேருந்து ஆத்மாவை கொண்டு வர முடியும் எனக்கு தெரியும். கர்த்தருக்கு கிருபைகளை கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு வழிகளை உண்டாக்கி தருவார். அப்போ அந்த பாஸ்டர்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ
அவர் சொன்னதை கேட்டுட்டு போயிடும், எல்லாமே நடந்து போச்சப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்ல, நான் சொல்றது அப்படி சொல்லலை. ஆண்டவர் நமக்கு எதுக்கு வச்சாரோ அப்படி நடங்க. ஆமென். நாங்கள் உங்களை தேவையில்லாத ஆலோசனை உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இதை செய்யுங்கன்னா கர்த்தர் நன்மையை கொடுப்பார். ஆமென். இத்தனை குடும்பங்கள் நான் சொல்றதை கேட்குறாங்க, ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை கொடுக்குறோம், கேட்குறாங்க. கர்த்தர் அற்புதமாக தான் நடத்துறார், அதிசயமாக கர்த்தர் நடத்தி தான் வரார். கேட்காதவங்களை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. கேட்காதவங்களை பற்றி ஒரு பிரச்சனை பட மாட்டேன். அதாவது அதாவது கர்த்தர் சபைக்குள்ள வச்சிருக்கிறார், அந்த சபைக்கும் இந்த ஊழியத்துக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவராய் கண்டிப்பா இருந்து தான் ஆகணும். அதற்குத்தான் உங்களை கர்த்தர் சபைக்குள்ள வச்சிருக்கிறார். ஒரு தேவைன்னா நீங்க தான் வந்து முன்னாடி நிக்கணும். சொல்லி 2 மாசம் ஆகுது ஒரு ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி ஞாபகப்படுத்துறேன். சரியான நேரத்தில் போடுறீங்க பாரு பிட்டு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம கிராம ஊழியத்துக்கு போறோம், ஸ்பீக்கர் இல்லை சொல்லி நானும் மறந்துட்டேன். 2 மாசமா ஆயிடுச்சு. ஜெபம் பண்ணுங்க. ஏவப்பட்டவர்கள் உங்களால் முடிந்ததை என்ன பண்ணுங்க, கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்ப நாம் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. குடும்பத்துக்கு ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமுதாயத்துக்கு, ஊழியத்துக்கு ஆமா பிரயோஜனமா இருங்க, இல்லைன்னா மாறிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். வருஷத்தை பந்திக்கு நேராக நம்ம கண்களை திருப்புவோம்.